முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இந்த முருகனின் வேலை தொட்ட என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில இனி எல்லா காரியங்களும் வெற்றிகரமாக நடக்கும்படியும் நீ எதிர்பார்த்தது உன் கைகளில் வந்து சேரும்படியும் செய்ய போறேன். வரும் வெள்ளிக்கிழமை மங்களகரமான நல்ல நாளிலேயே உன் கர்ம வினைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க போறேன். நீ பட்ட துன்பங்கள் எல்லாமே போதும்னு தான் உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பதற்கு நான் வந்துட்டேன். உன் கூட உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் கலங்கவே கூடாது என் செல்வமே. நீ எப்போதுமே இனி மகிழ்ச்சியாக தன்னந்தனியாக தனித்துவத்தோடு உன் திறமையை பயன்படுத்தி வாழ்க்கையில் ஜெயிக்க தயாராகு. உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உன்னை நலமாய் வளமாய் நான் வாழ வைக்கிறேன். உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து இனி ராஜாத்தி ராஜனாக நீ ராஜ வாழ்க்கையை வாழ போற. என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத அளவுக்கு துயரத்தில் மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கதை தெரிஞ்சுதான் உனக்கு உதவி செய்ய உன்னை பார்க்க வந்தேன். நீ ஒருபோதும் கவலைப்படாத. நீ என் மேலே வச்சிருக்க பக்திக்கும் பாசத்துக்கும் அப்பா அப்பான்னு அன்போடு கூப்பிடுவதற்கும் ஏற்றார் போல அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நான் செஞ்சு தர்றேன். நீ தான் எப்போதும் உன் வாழ்க்கையை பலவீனமாக நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் உனக்கு இருக்கிற தகுதியும் திறமையும் உனக்கே புரியவில்லை என் செல்வமே. எப்போவுமே எந்த விஷயத்தையும் சாதாரணமாக நினைக்காம அலட்சியமாக பார்க்காம அனைத்தையும் சரியாகவும் சிறப்பாகவும் நினைக்க பழகு. உன் மனசில் இருக்கக்கூடிய கவலைகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நம்பிக்கையோடு நீ எதிர்த்து நின்னா எல்லா பிரச்சனைகளும் தூள் தூளாக நொறுங்கி போகும். அதுவும் உனக்கு நிழலாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்கவே கூடாது என் செல்வமே. என்னுடைய வேலை தொட்ட இந்த நிமிஷத்திலிருந்தே இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும்படி உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. உன்கிட்ட ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்கிறதுக்காக தான் உன் அப்பன் முருகன் வந்திருக்கேன். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய தீமைகள் அனைத்தையும் தவிடுபொடி ஆக்கிட்டு நீ நினச்ச எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக நடத்தி கொடுப்பேன். காலாகாலத்தில் உனக்கு சரியாக நடக்க வேண்டிய பல விஷயங்கள் உனக்கு நடக்க தாமதமாகியதால் தானே இப்போது மனசு உடைஞ்சு போயிருக்க. இனிமேலும் எந்த வகையிலும் உனக்கான விஷயம் தாமதமாகாது. உன் கர்ம வினைகள் எல்லாம் கரைஞ்சு போய் உனக்கான நல்லது நடக்கும்படி உன் அப்பன் முருகன் செய்ய போகிறேன். தாமதமான விஷயங்கள் எல்லாவற்றையும் தரமானதாக உனக்கு நடத்தி கொடுக்க நான் வந்த பிறகு இனிமே நீ வருந்தாதே. என்னை பிரார்த்திக்கும் உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். நீயே கனவுல கூட யோசிக்காத பல விஷயங்கள் அழகாக உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிடுச்சுன்னு சொல்கிறது போல பல துன்பங்களிலிருந்து உன்னை காப்பாற்றி மீட்டெடுத்த நான் இனிமேலும் உன் வாழ்க்கையில் எந்த துன்பமும் பிரச்சனையும் வராமல் உனக்கு துணையாக உன் கூடவே இருக்க போகிறேன். எப்போதும் எல்லா சூழலிலும் உன்னை காப்பாற்றிக்கிட்டு இருக்க நான் இப்போதும் கண்டிப்பாக உன்னை காப்பாற்றுவேன். நீ ஒருபோதும் எதற்காகவும் அஞ்ச வேண்டாம். ராசி பலனை நம்பி ஜாதகத்தை நம்பிக்கிட்டு அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்துக்கிட்டு உழைக்காமல் சும்மா இருக்கிறவனுக்கு நாள்தோறும் சனி பயிற்சி தான். ஆனால் எதையுமே பார்க்காம உழைப்பு உன்னையே முக்கியமாக நினச்சிக்கிட்டு அல்லும் பகலும் பாராமல் அன்றாடம் உழைக்கும் மனிதனாகிய உனக்கு நாள்தோறும் குரு பயிற்சியாக இருக்கும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. கர்ம வினையின் காரணமாக நல்லவனாகிய நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு கெட்டவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்களே நினச்சி வருத்தப்படாத. உன் கர்ம வினைகளை எல்லாம் தீர்த்து உனக்கான நல்லதை செய்வதற்காக உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன். எல்லாத்துல இருந்து கண்டிப்பாக உன்னை காப்பாற்றுவேன். நல்லவனாகி உனக்கு சோதனைகள் வந்தாலும் நிச்சயமாக வெற்றி கிடைச்சே தீரும். கெட்டவங்க இப்போ நல்லா இருக்கிறது போல தெரிஞ்சாலும் அவர்கள் செய்த தீங்குக்கும் தவறுக்கும் உரிய தண்டனையை கண்டிப்பாக அனுபவிக்க தான் போகிறாங்க. நிம்மதியான வாழ்க்கைங்கிறது நீ எதிர்பார்க்கறது போல நீ நினைக்கிறது போல நல்லா சம்பாதிச்சு ஆடம்பரமாக வாழ்கிறது கிடையாது. என்ன இருக்கோ அதை வச்சுக்கிட்டு எந்த குறைவும் இல்லாமல் மனநிறைவோடு வாழ தயாரான பிள்ளையாக நீ இருப்பது தான் நல்லது. அடுத்தவங்களுக்கு எடுத்து வாழ்கிறதை விட உன்னால் முடிஞ்சதை மற்றவங்களுக்கு கொடுத்து வாழ்கிறது தானே அழகான வாழ்க்கையாக இருக்கும்.
உன்னுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை நிச்சயமாக நான் தீர்த்து வைப்பேன்னு உறுதியா என்ன நம்பு. இப்போது உனக்கு கடினமாக இருக்கும் எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் சுலபமாக சந்தோஷம் கிடைக்கும் விதத்துல நான் செஞ்சு தரேன். உன்னை சுத்தி பல புது புது மாற்றங்களை நான் உருவாக்க போறேன். நீயும் எல்லாத்தையும் பொறுமையாக இருந்து சந்தோஷமாக எதிர்கொள்ள தயாராகு. நீ முன்னேறதுக்கான நல்ல வாய்ப்பு கிடைக்கும்படியும் உன் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை நீ பார்க்கும்படியும் நான் செய்ய போறேன். நீ ஒருபோதும் கீழே விழுந்ததை பற்றி நினைக்காதே. எல்லாவற்றையும் நல்லதாக நடத்தி கொடுக்க நான் இருக்கிறேன் என் செல்வமே. மற்றவங்க யாராவது ஏதாவது உன்கிட்ட வந்து பேசினாலும் நீ அதை கண்டுகொள்ளாமல் கடந்து போக தயாராக இரு. உன்னுடைய எல்லா கனவுகளும் கண்டிப்பாக நனவாக நிறைவேறப் போகுது. உன் லட்சியம் அனைத்தையும் உன் அப்பன் முருகன் நிறைவேற்ற போறேன்றதை சொல்றதுக்காக தான் என்னுடைய வெற்றி வேலை தொட சொன்னேன். இதுவரைக்கும் வேணும்னா உன் வாழ்க்கையில நிம்மதி இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா இப்போது நிம்மதியோடு மனநிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழும்படி உன் அப்பன் முருகன் செய்ய போறேன். அமிர்தமே கிடைச்சாலும் அதை விட சிறப்பாக ஒன்று இருக்குன்னு நீ ஒருபோதும் நினைக்காதே. என்ன கிடைச்சதோ அதை திருப்தியா மன நிறைவோட மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள தயாராகு. உன்னை ஒதுக்கி வச்சவங்களும் காயப்படுத்தினவங்களுமே பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கை உயரப்போகுது, மாறப்போகுது. உன் துயரத்தை எல்லாம் போக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய கடமை. நான் கண்டிப்பா உன்னை விட்டு விலக மாட்டேன் என் செல்வமே. உன்னை விட்டுட்டு போன உறவுகளையே நினச்சிக்கிட்டு இருக்காம என்ன ஆனாலும் நடக்கிறது நடக்கட்டும்னு வாழ்க்கை அதன் போக்கிலேயே வாழ தயாராகு. யாராவது ஒருத்தர் உன்னை விட்டு விலகி போனாலும் அவங்களுக்கு பதிலாக இன்னொருத்தரை தேடி போகாதே. ஒரு உறவு ஏற்படுத்திய வெறுமையை இன்னொரு உறவால் கண்டிப்பாக நிரப்ப முடியாது. அவங்க இவங்கள போல இருக்காங்க, பேசுகிறாங்க, நடந்துக்கிறாங்கன்னு வேணா சொல்லலாமே தவிர எந்த ஒரு உறவுக்கும் ஈடு இணையாக இன்னொரு உறவு வர முடியாதுங்கிறது தான் உண்மை. கண்டிப்பா உன் அன்பை நல்லா புரிஞ்சுக்கிட்டு உன்னை அக்கறையோடு நல்லபடியாக பாசமாக பார்த்துக்கக்கூடிய, உனக்கு துணையாக உன் கூடவே இருந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய நல்ல மனிதர்கள் உன் வாழ்க்கையில் வரும்படி நான் பார்த்துக்கிறேன். இரவுகள் 1000 வந்தாலும் போனாலும் உன் வாழ்க்கையில் கஷ்டம் மட்டும் நிலையாக இருக்கேன்னு நினச்சி வருத்தப்படாத. இப்போது உன் மனசில் என்ன கஷ்டம் இருந்தாலும் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை உன் அப்பன் முருகன் நான் கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் யார் உன்னை தனிமைப்படுத்தினாலும் நீ ஒருபோதும் வருந்தாதே. நான் உனக்கு தனிமையை கொடுப்பதே உன்னை சுற்றி உள்ள மனிதர்களின் சுயரூபத்தை நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். உன்னை சுற்றி உள்ளவங்க எவ்வளவு போலியானவர்களாக இருக்காங்கன்றத இந்த தனிமை தான் உனக்கு உணர்த்தும். ஒரு சில சமயங்களில் நீ அடுத்தவங்களுக்கு செய்கிற சின்ன சின்ன உதவி கூட உனக்கே பிரச்சனையாக வந்துடுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு யாருக்கும் உதவி செய்யணும்னு நினைக்காம உன் வாழ்க்கையும் உன் வேலையையும் நீ பார்த்துட்டு போய்கிட்டே இரு. நீ எத்தனையோ விஷயங்களுக்காக ஆசைப்படுற, எத்தனையோ விஷயங்களுக்காக முயற்சி செய்கிறன்னு எனக்கு எல்லாம் தெரியும். ஆனால் எதுவுமே சரியாக நடக்காம நீ ஆசைப்பட்டதும் உன் வாழ்க்கையில் கிடைக்காம உன் வாழ்க்கையே மிகவும் துன்பகரமானதாகவும் வருந்தக்கூடியதாகவும் இருக்குன்றதையும் பார்த்துட்டு தான் இனி எந்த சூழ்நிலையிலும் எந்த விதத்திலும் நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு உன் வருங்காலத்தை எளிதானதாகவும் ஏற்ற மிகுந்ததாகவும் மாற்றி கொடுக்க வந்திருக்கேன். மனிதர்களாக பிறந்த எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு குறை இருக்க தான் செய்யும். குறையில்லாத மனிதர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு என்ன குறை இருந்தாலும் உன் வாழ்க்கையில் எது உனக்கு பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு வாழ தயாராயிக்கோ. உன் வாழ்க்கையை விட்டு யார் விலகி போனாலும் அதை நினச்சி வேதனை அடையாதே என் செல்வமே. உன்னை விட்டு போனவங்களே நீ நினச்சிக்கிட்டு இருந்தீனா அது இன்னும் உனக்கு கொடுமையாகவும் கஷ்டமாகவும் வருத்தத்தை தரக்கூடியதாகவும் வேதனைக்குரியதாகவும் தான் இருக்கும். அதுக்கு பதிலாக அவங்க உன்னை பற்றி யோசிக்காமல் விட்டு போயிட்டாங்கன்னு நினச்சி அவர்களை சந்தோஷமாக வழி அனுப்பி வச்சுட்டு நீ வருத்தப்படாமல் எல்லார் முன்பாகவும் வாழ்ந்து காட்டணும். உன்னை விட்டு போனவங்களால உனக்கு எந்த நன்மையும் இல்லை. நிச்சயமா நீ எதையும் தேவையில்லாமல் போட்டு குழப்பிக்காத. உனக்கான ஆறுதலாக நான் இருந்து உன்னை அள்ளி அரவணைச்சு உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய விஷயங்களை சிறப்பாக நடத்தி முடிக்கிறேன். உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நீ நல்லா கவனிச்சு பாரு. நீ யார்கிட்ட அதிக அன்புக்காக நிறைய விட்டு கொடுத்து போறியோ
அவங்க கடைசி வரைக்கும் உன் அன்பை புரிஞ்சுக்கவும் இல்லாமல் உனக்கு விட்டு கொடுக்காமலேயே அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. கடைசி வரைக்கும் அவர்களிடம் அன்பை எதிர்பார்த்து ஏங்கி ஏமாற்றம் அடைவது நீதான். அதனால தான் எப்போவும் யார்கிட்டையும் யார் என்னன்னு தெரியாமல் அளவுக்கு அதிகமாக அன்பை கொடுக்காதன்னு சொல்கிறேன். எதிரிகளை கூட நீ ஜெயிச்சிடலாம், ஆனால் கூடவே இருந்து நண்பனாக நடந்து துரோகம் செய்யும் எதிரிகளை உன்னால் ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா அவங்க பாசம் போட்டு வேஷம் போட்டு உன்னை ஏமாற்றக்கூடிய மனிதர்களாக அல்லவா இருந்திருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் நீ ஒருபோதும் வருந்தாதே. அனைத்தையும் சரி செஞ்சு நேற்றைய கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் முடிவு கட்டி இன்றைய வாழ்க்கை நிஜமான நல்ல வாழ்க்கையாக சந்தோஷமானதாக நான் மாற்றி கொடுக்குறேன். மனசுக்குள்ள 1000 ரணங்கள் இருந்தாலும் நீ ஒருபோதும் அதை வெளியே யார்கிட்டையும் சொல்லாத. ஏன்னா நீ வருத்தத்தோடும் வேதனையோடும் சொல்லக்கூடிய விஷயங்களை யாரும் உனக்காக யோசிக்கவோ உன் காயங்களுக்கு மருந்து போடவோ மாட்டாங்க. அதுக்கு பதிலாக நீ மறக்கணும்னு நினைக்கிற விஷயத்தையே உனக்கு ஞாபகப்படுத்தி நீ கஷ்டப்படுறத பார்த்து அவங்க மனசுக்குள்ளே சிரிக்கிறவங்களா சந்தோஷப்படக்கூடிய கொடூரர்களாக தான் இருப்பாங்க. அதனால தான் எப்போவுமே உன்னுடைய வருத்தமோ வேதனையோ எதையும் யார்கிட்டையும் சொல்ல வேணான்னு சொல்கிறேன். நீ எந்த பிரச்சனை முடியணும்னு நினச்சிக்கிட்டு கவலையோடு இருக்கியோ அந்த எல்லா பிரச்சனைகளையும் முடிச்சு வச்சு உன் வாழ்க்கையை சந்தோஷமானதாக ஆக்கி காட்டுறேன். இந்த முருகன் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உன்னை கஷ்டப்பட விடமாட்டேன். இப்போதைக்கு உன்னை சோதிச்சுக்கிட்டு இருந்தாலும் கூடிய சீக்கிரம் எல்லாமே உனக்கு வெற்றிகரமாக முடியும்படி செய்ய போகிறேன். இந்த வெற்றி வேலை வழங்கக்கூடிய உனக்கு கண்டிப்பாக வாழ்வில் வெற்றி கிடைச்சே தீரும். உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் முடிஞ்சு போய் இனிமே உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நல்லதாக நான் நடத்தி தரப்போகிறேன். கல் மனசு உள்ளவனாக இருக்கிறவனையெல்லாம் 10 பேர் நேசிக்கிறாங்க. ஆனால் நீ நல்ல மனசோடு இருக்கிறதால உன்னை 1000 பேர் காயப்படுத்துறத நான் பார்க்குறேன். நீ வருந்தாதே என் செல்வமே. வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போகிறவங்களுக்கு விட்டு கொடுத்தது தவிர மற்ற எல்லாமே கிடைக்கும். ஆனால் அடுத்தவனை ஏமாற்றி தட்டி பறிக்கணும்னு நினச்சவங்களுக்கு தட்டி பறிச்சதை தவிர வேறு எதுவுமே கிடைக்காதுன்றது தான் இந்த இறைவனின் நியதிங்கிறத புரிஞ்சுக்கோ. யார் உன்னை ஏமாத்தினாலும் அவர்கள் உன்னை ஏமாத்தியதை விட பல மடங்கு பரிசை பொக்கிஷத்தை உன் வாழ்க்கையில் உனக்காக நான் கொடுப்பேன். உன் மனவேதனையை புரிஞ்சுக்கிறதுக்கும் உனக்கு ஆறுதல் சொல்வதற்கும் யாரும் இல்லைன்னு நினைக்காத. உனக்காக உனக்கு துணையாக எப்போதும் உன் அப்பன் முருகன் உன் கூடவே தான் இருக்கேன். உன் மனக்குறைகள் அனைத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு நீ அமைதியாக இருந்தீனா நீ நிம்மதியாக வாழ்வதற்கான எல்லா விஷயங்களையும் நான் செஞ்சு முடிச்சிடுறேன் என் செல்வமே. இன்றோடு என் வேலை தொட்ட இந்த நிமிஷத்தோட உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் இருந்ததிடம் தெரியாமல் நீங்கி நீ நிம்மதியாக மனமகிழ்வோடு வெற்றியோடு வாழப்போகிறாய்.